ஹோண்டாவோட ஆக்டிவா ஈல ரெவல்யூஷனரியாக வந்து ஸ்வாப்பபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 பேட்டரி தான். இது வந்து 1.5 கிலோவாட் ஹவர் கொண்ட பேட்டரி, இது 1.5. ஸோ டோட்டலாக 3 கிலோவாட் ஹவர் கெப்பாசிட்டி கொண்ட பேட்டரி தான் இந்த ஸ்கூட்டரில் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஸ்வாப்பபிள் அப்படின்னு வர்றப்ப சில விஷயம் வந்து நம்ம யோசிச்சாகணும். யூஸ்வலாக நம்ம ஒரு பெட்ரோல் பைக் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெட்ரோல் பைக்கில் பெட்ரோல் இல்லை அப்படின்னா அந்த பைக் வந்து ஓடாது. நம்ம வீட்லேயே ஒரு பைக் நிறுத்தியிருந்தா கூட அதில் பெட்ரோல் இருந்தால் தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். அதே மாதிரி நம்ம பெட்ரோல் கம்மியாக போகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து உடனே வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற பெட்ரோல் பம்புக்கு போய் நம்ம ஃபியூல் போட்டுப்போம். அந்த விஷயத்தை தான் இந்த இவி பைக்குக்கும் ஹோண்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஆக்டிவா இ வந்து 2 வேரியண்ட்டில் வருதுங்க. ஒரு வேரியண்ட் வந்து 1,17,000க்கும், இன்னொரு வேரியண்ட் வந்து 1,54,000க்கும் கொடுக்குறாங்க. இந்த 2 வேரியண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ரைட் சிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப் கொடுக்குறாங்க. அந்த ஆப் மூலிமா நீங்கள் வந்து கால் அலர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து மியூசிக், அதுக்கப்புறம் நேவிகேஷன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும். இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், இந்த ரைட் சிங்க் ஆப் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த 1,17,000 எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸ்க்ரீனோட சைஸும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் 1,54,000 வாங்குறீங்கன்னா ரைட் சிங்க் ஆப்பை யூஸ் பண்ணி நிறைய ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ண முடியும்.